அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்தல். மேற்கூறப்பட்ட முறைப்படி ஒப்பந்தம் நிறைவு பெற்றவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம் 12 தலைவர்களை தங்களுக்காக தேர்ந்தெடுக்கும்படி கூறினார்கள். அஹ்மது 5836. தங்களது கூட்டத்தினரை கண்காணிப்பதும் ஒப்பந்தத்தின் அம்சங்களை நிறைவேற்ற தூண்டுவதும் அந்த தலைவர்களின் பணியாக இருந்தது. மதினாவாசிகள் கஸ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த 9 நபர்களையும் அவுஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த 3 நபர்களையும் தங்களின் தலைவர்களாக தேர்ந்தெடுத்தனர். கஸ்ரஜ் கிளையைச் சேர்ந்த தலைவர்கள்: 1. அஷ்அது இப்னு ஜுராரா இப்னு அதஸ். 2. ஷஅது இப்னு ரஃபி இப்னு அம்ரு. 3. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இப்னு ஷலபா. 4. ராஃபிக் இப்னு மாலிக் இப்னு அஜ்லான். 5. ஃபராஹ் இப்னு மஅ்ரூர் இப்னு ஷக்ர். 6. அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னு ஹராம். 7. உபாதா இப்னு ஷாபித் இப்னு கைஸ். 8. ஷஅது இப்னு உபாதா இப்னு துலைம். 9. முன்திர் இப்னு அம்ரு இப்னு குனைஸ் ரலியல்லாஹு அன்ஹும். அவுஸ் கிளையைச் சேர்ந்த தலைவர்கள்: 1. உசைத் இப்னு ஹுலைர் இப்னு ஷிமாக். 2. ஷஅது இப்னு கைசமா இப்னு ஹாரிஸ். 3. ஃபாஆ இப்னு அப்துல் முன்திர் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த தலைவர்களிடம் அவர்கள் தலைவர்கள் என்ற அடிப்படையில் மற்ற சில உடன்படிக்கையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினார்கள். தீயவன் கூச்சலிடுதல். நள்ளிரவில் இரகசியமாக நடைபெற்ற உடன்படிக்கை முழுமையாக நிறைவு பெற்று கூட்டத்தினர் அனைவரும் பிரிந்து செல்ல இருக்கும் நேரத்தில் ஷைத்தான்களில் ஒருவனுக்கு அந்த ஒப்பந்தத்தை பற்றி தெரிய வந்தவுடன் அதை பகிரங்கப்படுத்துவதற்காக கூச்சலிட்டான். கடைசி தருணத்தில்தான் அவனுக்கு உடன்படிக்கை தெரிய வந்ததால் குறைஷி தலைவர்களுக்கு இந்த செய்தியை முன்கூட்டியே தெரிவிக்க முடியாமல் போய்விட்டது. எனவே முஸ்லிம்கள் ஒன்று சேர்வதிலிருந்து அவர்களை தடுக்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. உடனடியாக அந்த ஷைத்தான் அங்குள்ள ஓர் உயரமான இடத்தில் ஏறி நின்று கொண்டு மிக பயங்கரமான சப்தத்தில், ஓ கூடாரத்தில் தங்கியிருப்பவர்களே, இதோ இந்த இழிவுக்குரியவரையும் அவருடன் மதம் மாறி சென்றவர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டாமா? இவர்களெல்லாம் உங்கள் மீது போர் தொடுக்க வேண்டுமென ஒன்று கூடியிருக்கின்றனர் என்று கூச்சலிட்டான். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவன் இந்த கணவாயன் ஷைத்தான் என்று கூறி அந்த ஷைத்தானை நோக்கி, ஏய் அல்லாஹுவின் எதிரியே, அதிவிரைவில் நான் உனது கணக்கை முடித்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்தவர்களிடம் அவரவர் கூடாரங்களுக்கு கலைந்து செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார்கள். அஹ்மது 5836. இந்த ஷைத்தானின் பேச்சை கேட்ட அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நல்லார் அலி, உங்களை உண்மையை கொண்டு அனுப்பிய இறைவனின் மீது ஆணையாக, நீங்கள் விரும்பினால் நாளை இங்கு தங்கியிருக்கும் மினாவாசிகள் அனைவர் மீதும் நாங்கள் வாளேந்தி போர் தொடுக்கிறோம் என்று கூறினார். ஆனால் அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு அவ்வாறு கட்டளையிடப்படவில்லை, இப்போது நீங்கள் உங்களது கூடாரங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறவே அனைவரும் திரும்பிச் சென்று தங்களது கூட்டத்தினருடன் உறங்கிக் கொண்டார்கள். அஹ்மது 5836. குறைஷிகளின் எதிர்ப்பு. இந்த உடன்படிக்கையின் செய்தி குறைஷிகளின் காதுகளுக்கு எட்டியவுடன் அவர்களுக்கு மத்தியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அவர்களை துக்கங்களும் கவலைகளும் ஆட்கொண்டன. இதுபோன்ற உடன்படிக்கை ஏற்பட்டால் அதன் முடிவுகளும் விளைவுகளும் எப்படி இருக்கும் என்பதை குறைஷிகள் நன்கு அறிந்திருந்தால் நிலைமை என்னவாகுமோ என்று பயந்து சஞ்சலத்திற்கு உள்ளாயினர். எனவே அதிகாலையில் மக்காவாசிகளுடைய தலைவர்களின் ஒரு மாபெரும் குழு இவ்வுடன்படிக்கைக்கு தங்களது கடுமையான எதிர்ப்பையும் ஆட்சேபனையையும் தெரிவிப்பதற்காக மதினாவாசிகளிடம் வந்தனர். கஸ்ரஜ் கூட்டத்தினரே, எங்கள் கூட்டத்தை சேர்ந்தவரை எங்களிடமிருந்து வெளியேற்ற விரும்புகின்றீர்களா?
எங்கள் மீது போர் தொடுக்க அவருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்கின்றீர்களா? அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் போரை நாங்கள் அறவே விரும்பவில்லை என்று அந்த குழு மதீனாவாசிகளிடம் கூறினர். அஹ்மது 5836. இந்த உடன்படிக்கை இரவின் இருளில் மிக இரகசியமாக நடைபெற்று இருந்ததால் மதீனாவாசிகளில் இணை வைப்பவர்களாக இருந்தவர்களுக்கு இவ்வுடன்படிக்கையை பற்றி எதுவும் தெரியாது. எனவே அவர்கள் குழம்பிவிட்டனர். அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று மதீனாவைச் சேர்ந்த இணை வைப்பவர்கள் மறுத்தனர். மக்காவாசிகள் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலிடம் விசாரித்தனர். அதற்கு இது முற்றிலும் பொய்யான செய்தி. நான் மதீனாவில் இருந்திருந்தால் கூட எனது கூட்டத்தினர் என்னிடம் ஆலோசனை செய்யாமல் இது போன்ற செயல்களில் இறங்க மாட்டார்கள். நான் இங்கு இருக்கும்போது எனக்கு தெரியாமல் இது போன்று அவர்கள் ஒரு காலம் செய்திருக்கவே மாட்டார்கள் என்று அவன் கூறினான். முஸ்லிம்களோ தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு எதுவும் பேசாமல் வாய் மூடி இருந்துவிட்டனர். குறைஷி தலைவர்கள் மதீனா முஷ்ரிக்குகளின் பேச்சை நம்பி தோல்வியுடன் திரும்பினர். அஹ்மது 5836. இதுதான் அக்கபாவின் இரண்டாவது உடன்படிக்கையாகும். இதற்கு அக்கபாவின் மாபெரும் உடன்படிக்கை என்றும் பெயர் கூறப்படும். இந்த உடன்படிக்கை அன்பு ஆதரவு என்ற உணர்ச்சிகளுடனும் முஸ்லிம்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பினும் தங்களுக்குள் உதவி ஒத்தாசை செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் வழியிலே தங்களது வீரத்தையும் உறுதியையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற உணர்ச்சிகளுடனும் நிறைவு பெற்றது. அபிசீனிய ஹிஜ்ரத். மக்கத்து முஷ்ரிக்குகளின் தொல்லைகளால் நபித்தோழர்கள் மக்காவை துறந்து வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அனுமதியுடன் அபிசீனியா நாட்டிற்கு உஸ்மான் ரலி மற்றும் அவர்களது துணைவியாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளுமான ருக்கையா ரலி ஆகியோர் உட்பட பல நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அபிசீனியாவில் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் கிறித்தவ மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அங்கு அடைக்கலமாக வந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கோ தங்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றவோ தடையேதும் இருக்கவில்லை. மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத். இந்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில் முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்வதாக நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை நோக்கி, 2 கருங்கல் மலைகளுக்கு இடையில் பேரிச்ச மரங்கள் நிறைந்த மதீனா பகுதியை நீங்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற நாடாக நான் காட்டப்பட்டேன் என்று கூறினார்கள். புகாரி 3622. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்ட நபித்தோழர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய துவங்கினார்கள். முஸ்அப் பின் உமைர் ரலி, அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலி ஆகியோர் முதலில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்குள்ள முஸ்லிம்களுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து வந்தார்கள். பிறகு பிலால் ரலி, அம்மார் ரலி, ஷஅத் பின் அபி வக்காஸ் ரலி ஆகியோரும் அதன் பிறகு உமர் ரலி அவர்களின் தலைமையில் ஒரு குழுவும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். புகாரி 3925. அபிசீனியாவிற்கு ஏற்கனவே ஹிஜ்ரத் செய்திருந்த நபித்தோழர்கள் மதீனாவிற்கு மக்கள் ஹிஜ்ரத் செய்வதை கேள்விப்பட்டார்கள். அபிசீனியாவிலிருந்து அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய துவங்கினார்கள். உஸ்மான் ரலி இவ்வாறு மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கும் அபிசீனியாவில் இருந்து மதீனாவிற்குமாக 2 ஹிஜ்ரத் செய்தவர்கள்தான். புகாரி 3927. நபியவர்களுக்கு அல்லாஹ்வின் அனுமதி. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பெரும்பாலான நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் சென்று விட்டார்கள். அபூபக்கர் ரலி அவர்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து புறப்பட ஆயத்தமானார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியிடம், சற்று பொறுங்கள், எனக்கு ஹிஜ்ரத்திற்காக அனுமதி வழங்கப்படுவதை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறினார்கள். புகாரி 3605. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலி அவர்களின் வீட்டிற்கு காலை அல்லது மாலை நேரங்களில் வருபவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அபூபக்கர் ரலி அவர்கள் தமது இல்லத்தில் மகள்கள் ஆயிஷா ரலி, அஸ்மா ரலி ஆகியோருடன் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலி அவர்களிடம் ஒருவர் வந்து, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள்,
அவர்கள் நம்மிடம் வழக்கமாக வரும் நேரத்தில் வராமல் இந்த பகல் நேரத்தில் தமது தலையை மூடியவர்களாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறினார். நண்பகலில் சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தது வீட்டில் இருந்தவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அபூபக்கர் அலி அவர்கள் புதிதாக ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருப்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் நம்மிடம் வந்திருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். உயரிய பண்புகளுக்கு சொந்தக்காரரான உத்தம நபி அவர்கள் வந்தவுடன் வீட்டில் நுழைந்து விடவில்லை. வாசலில் நின்று அனுமதி கோரினார்கள். அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதும் வீட்டிற்குள் சென்று அபூபக்கர் அலி அவர்களிடம், உங்களுடன் இருப்பவர்களை வெளியே போகச் சொல்லுங்கள், உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் அலி, அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த வீட்டில் என்னுடன் இருப்பவர்கள் உங்களது குடும்பத்தினர்தான். எனது புதல்வியரான அஸ்மா, ஆயிஷா ஆகியோர்தான் இங்கு உள்ளனர் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதினாவிற்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு செல்ல எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் அலி அவர்கள், என் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நானும் உங்களுடன் புறப்பட்டு வர விரும்புகிறேன் என்று கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் என்னுடன் வருவதை நானும் விரும்புகின்றேன் என்று பதில் சொன்னார்கள். புகாரி 2138 3905. சொந்த செலவில் ஹிஜ்ரத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் அலி அவர்களும் சேர்ந்து ஹிஜ்ரத் செல்வதென்று முடிவு செய்யப்பட்டதும் அபூபக்கர் அலி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வின் தூதரே, நான் பயணத்திற்காக தயார்படுத்தி வைத்திருக்கும் 2 ஒட்டகங்கள் என்னிடம் உள்ளன. அவற்றில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இலவசமாக பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை விலைக்கே வாங்கிக் கொள்கிறேன் என்று பதில் கூறிவிட்டார்கள். புகாரி 2138. அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்யும் போது அதற்குரிய கூலி முழுமையாக தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்ந்த நோக்கம் இதில் வெளிப்படுகிறது. மேலும் எந்த நிலையிலும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத ஆன்மீக தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதற்கும் இது சான்றாக அமைந்துள்ளது. பயண ஏற்பாடுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அலி அவர்களும் மதினா புறப்படுவதற்கான பயண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆயிஷா அலி, அஸ்மா அலி ஆகிய இருவரும் பயணத்திற்கு உணவு தயாரித்தார்கள். அந்த உணவை ஒரு தோல் பையில் போட்டு வைத்தார்கள். அஸ்மா அலி தனது தந்தை அபூபக்கர் அலி அவர்களிடம், இந்த தோல் பையை கட்டுவதற்கு என்னிடம் ஏதும் இல்லை, எனது இடுப்பு கச்சு மட்டுமே இருக்கின்றது என்று கூறினார்கள். அதற்கு அபூபக்கர் அலி, அப்படியென்றால் அதை 2ஆக கிளி என்றார்கள். உடனே அஸ்மா அலி தனது இடுப்பு கச்சை 2ஆக கிழித்து உணவு வைக்கப்பட்டிருந்த தோல் பையை கட்டினார்கள். இதனால் அஸ்மா அலிக்கு 2 கச்சுடையாள் என்று பெயர் வந்தது. புகாரி 3907. அபூபக்கர் அலி அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்திற்கு தன்னிடம் இருந்த 5000 அல்லது 6000 திர்ஹங்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அவர்களின் தந்தையார் அபூ குஹாபா வீட்டிற்கு வந்தார். அவருக்கு கண் பார்வை இல்லை. அவர் அபூபக்கர் அலியிடம் எல்லா பொருட்களையும் கொண்டு போய்விட்டால் எப்படி என்று அச்சத்துடன் கேட்டார். அதற்கு அஸ்மா அலி, நமக்காக இவ்வளவு நன்மைகளையும் அவர் விட்டுவிட்டு போகின்றாரே என்று பதில் சொன்னார். பிறகு அஸ்மா அலி சின்ன சின்ன கற்களை எடுத்து முற்றத்தில் வைத்தார்கள். அபூபக்கர் அலி அதன் மேல் திர்ஹங்களை வைத்தார்கள். பிறகு அஸ்மா அலி அதன் மேல் ஒரு துணியை போட்டு மூடி தனது தந்தையிடம் கொடுத்தார்கள். அப்போது அபூபக்கர் அலி அவர்கள் தனது மகளாரிடம், இந்த பொருட்களை உங்களிடம் விட்டு சென்றால் உங்களுக்கு நல்லதுதான் என்று வருத்தப்பட்டு சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. அஸ்மா அலிக்கு தனது தந்தை பொருட்களை கொண்டு செல்வதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. கண் பார்வை தெரியாத அபூ குஹாபாவையும் ஹிஜ்ரத்திற்காக அழைத்து சென்றுவிடக் கூடாதே என்பதுதான் அவர்களுக்கு கவலையாக இருந்தது. ஹாக்கிம் அஹ்மத் 25719. குறைஷிகளின் கொலைவெறி. இங்கே ஹிஜ்ரத்திற்கான பயண ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க முஷ்ரிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியேனும் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தனர். அன்றைய தினம் மக்கா நகரில் குறைஷிகள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினர்.
இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்து இதே இடத்தில் கட்டிப்போட வேண்டும் என்று கூறினார்கள். சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து நாடு கடத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். இன்னும் சில கொடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று கொக்கரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்கே கண்டாலும் கொலை செய்துவிட வேண்டும் என்று குறைஷிகள் கூட்டிய ஆலோசனை கூட்டத்தில் இறுதி முடிவு எட்டப்பட்டது. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து லாத், உஸ்ஸா ஆகிய சிலைகளுக்கு முன்னால் போய் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஃபாத்திமா அலி அங்கே வந்தார்கள். குறைஷிகள் செய்து கொண்ட சத்தியத்தை பார்த்த ஃபாத்திமா அலி அழுதுவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து தான் கண்டதை சொன்னார். உங்களை பார்த்தாலே கொன்றுவிட வேண்டும் என்று குறைஷிகள் இரத்தவெறி கொண்டு அலைகின்றார்கள் என்று ஃபாத்திமா அலி கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அலி அவர்களிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள். ஃபாத்திமா அலி தண்ணீர் கொண்டு வரவே அதை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலு செய்தார்கள். பிறகு பள்ளிவாசல் சென்று தொழுதார்கள். இந்த சமயத்தில் கொலைவெறி கொண்டு அலைந்த குறைஷிகள் அங்கே வந்து இந்த காட்சியை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து கையில் மண்ணை அள்ளி எதிரிகளின் மேல் எறிந்தார்கள். அந்த மண் அங்கே நின்றிருந்த முஷ்ரிக்குகள் எல்லோருடைய கண்களிலும் விழுந்தது. இவ்வாறு மண் விழுந்த முஷ்ரிக்குகள் அனைவரும் பின்னாளில் நடந்த பத்ரு போரில் கொல்லப்பட்டார்கள். அஹ்மது 2626. தப்பிக்கும் தந்திரம். குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டிற்கு வந்தார்கள். அன்றைய இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வழக்கமான படுக்கையில் படுக்காமல் அதில் அலி அவர்களை படுக்க வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். முஷ்ரிக்குகள் அங்கு வந்து வீட்டை சுற்றி வளைத்து நின்றார்கள். படுக்கையில் தூங்கிக் கொண்டிருப்பது முகம்மது தான் என முஷ்ரிக்குகள் எண்ணிக்கொண்டார்கள். காலையில் பார்க்கும்போது படுக்கையிலிருந்து அலி எழுந்து வருகின்றனர். அலியிடம் முஷ்ரிக்குகள் உங்களுடைய தோழர் எங்கே என்று கேட்க எனக்கு தெரியாது என்று பதில் சொல்லிவிட்டார்கள். அலி. அஹ்மது 3081. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கையில் படுத்திருக்கும் போது குறைஷி காஃபிர்கள் தன்னை கொலை கூட செய்துவிடலாம் என்று அலி அவர்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அலி தன்னையே அர்ப்பணித்து கொண்டார்கள். ஆனால் காஃபிர்களின் குறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுதான் என்பதால் அலியை விட்டுவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க முடியாமல் போய்விட்ட ஆத்திரத்தோடு குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை குறிக்கும் விதமாகத்தான் சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் இடம்பெற்றுள்ள கீழ்க்கண்ட வசனம் அருளப்பட்டது. முஹம்மதே, உம்மை பிடித்து வைத்து கொள்ளவோ உம்மை கொலை செய்யவோ உம்மை வெளியேற்றவோ ஏக இறைவனை மறுப்போர் சூழ்ச்சி செய்ததை எண்ணி பார்ப்பீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்கிறான். சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் சிறந்தவன். அல் குர்ஆன் 8:30. பயண துவக்கம். மக்கத்து காஃபிர்களின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெளியேறச் செய்த பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கினார்கள். பயணத்திற்கு உதவியாக இருப்பதற்காக அபூபக்கர் அவர்களின் அடிமையான ஆமிர் பின் புஹைரா என்பவரை அழைத்து கொண்டார்கள். ஹிஜ்ரத் புறப்படுவதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் அவர்களும் அப்துல்லாஹ் பின் அரீகத் என்பவரை மதீனாவிற்கு வழிகாட்டுவதற்காக கூலிக்கு அமர்த்தி இருந்தார்கள். பனு அப்து பின் அதி என்ற குலத்தை சேர்ந்த அம்மனிதர் குறைஷி காஃபிர்களின் மார்க்கத்தில் இருந்தார். இருப்பினும் அந்த மனிதரை நம்பி தங்களது 2 ஒட்டகங்களையும் ஒப்படைத்தார்கள். 3 இரவுகள் கழித்து ஷௌர் என்னும் குகையில் ஒட்டகங்களுடன் தங்களை வந்து சந்திக்க வேண்டும் என அப்துல்லாஹ் பின் அரீகத் என்ற வழிகாட்டியிடம் உறுதிமொழி வாங்கியிருந்தார்கள். புகாரி 2263. இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.